அவர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். கவிஞர் அவர்களே, உங்க மேல எனக்கு கோபம் கவிஞர் அவர்களே. என்ன தம்பி? நீங்க பாட்டுக்கு சொல்லாம இல்லாம நேற்று உங்களோட டாடா ஏஸ் நான் திருச்சியில பார்த்தேன். இது என்ன இப்படி ஒரு அக்கப்போரா இருக்கு திருச்சி, அதுவும் நீங்க வந்து கோட் சூட்டோட திருச்சியில சுத்திட்டு இருந்தீங்க. தம்பி நானும் பார்த்தேன், நானாச்சும் பரவாயில்ல டாடா ஏஸ்ல வந்தேன். நீங்க என்னடானா பெரிய லாரியில எடுத்து வந்தீங்க, நீங்களும் அதே மாதிரி தானே கோட் சூட் போட்டிருந்தீங்க. கவிஞர்களே, என்ன 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 தேர்ச்சி உங்க டாடா ஏஸ்க்கு? ஏதாவது ஒரு செலவுக்காக வந்துச்சா இல்லையா? இரும்பு மனிதர்னு கேள்விப்பட்டிருக்கோம், இரும்பு கப்பியை பத்தி அங்கதான் தம்பி கேள்விப்பட்டேன் நான். கவிஞர்களே, போன பொதுக்கூட்டத்துல கூட நாம வந்து உஷாரா இருந்தோம். எனக்கு ஒரு 40 கிலோ தேர்ச்சு, உங்களுக்கு ஒரு 50 கிலோ தேர்ச்சு, ஏதோ செலவு காய்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமாமா, கண்டிப்பா. இந்த முறை கொஞ்சம் உஷாராயிட்டாங்க தலைவரு. ஏன்னா தலைமையை கூப்பிட்டு சொல்லிவிட்டாப்புல, போறத போக்குல எல்லாத்தையும் கம்பியை போல தூக்கிட்டு போயிடாதீங்கன்றாரு. அப்படி இருந்து விடலை நாம, அதை எப்படி விடுவோம்? ஆமா, அவர் எப்ப சொல்லாத கிளம்பி மறுபடியும் எடுத்துட்டுலாம் வந்தேன். அதான் எவ்வளவு தேர்ச்சு உங்களுக்கு கம்பி? இந்த தடவை கொஞ்சம் கூடுதலா தான் தேர்ச்சு. ஆனா என்ன, கம்பி தான் கொஞ்சம் வெயிட் இல்ல, வெயிட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆமா ஆமா கவிஞர்களே, நான் நம்ம பசங்களோட போயிருந்தேன். சொல்லிட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கம்பி எடை குறைவா இருக்கு. ஏன்னா போன தடவை ஒரு கம்பி 10 கிலோ இருந்துச்சு, இப்ப ஒரு கம்பி 5 கிலோ தான் தம்பி இருந்துச்சு. போன முறை வந்து போன முறை கம்பி நல்லா வெயிட்டா இருக்கும், வண்டி சின்ன வண்டி அதெல்லாம் பத்தல. இந்த வட்டம் நீங்க சொன்ன லாரி எடுத்துட்டு போயிருந்தேன், அதுல வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிச்சம். சரி விடுங்க, ஏதோ தலைமை சொல்லிடுச்சு, நம்மளும் அதை கேட்டுட்டு தானே ஆகணும். வேற வழி இல்லாம 10 கம்பி எடுத்த இடத்துல 8 கம்பி மட்டும் வச்சு 2 கம்பி கீழே போட்டு வந்துட்டேன். பரவாயில்ல கவிஞர்களே, ஏதோ செலவு காய்ச்சல. ஆமா ஏதோ ஆச்சு. ஆமா கோட் சூட்டு நல்லா போட்டுருந்தீங்க. இதுல எப்படி எங்க தச்சீங்க? ஏப்பா அது வாடகைக்கு வாங்கினதுப்பா. நம்ம உழைக்கிற போல கோட்டு சூட்டு எடுத்து தைக்கிற வேற நிலைமையில இருக்கிறோம். நம்ம பூரா வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன், பூரா சினிமா ஷூட்டிங்ல கிடந்துச்சு. இது வந்து அதாவது என்னன்னா அப்படின்னா, நம்மளோட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து மதச்சார்பின்மை பேரணி திருச்சியில நடத்திருக்காரு. அவரோட எண்ணம் வந்து சரியான எண்ணம், அவரோட பாதையும் வழியுமே சரியான பாதையா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு சில அசம்பாவிதம் தொண்டர்களால் ஏற்படுறதுனால அவரோட பேருக்கு ஒரு அவப்பேரும் களங்கத்தை ஏற்படுத்துறாங்க பார்த்தீங்களா? அதுதான் தம்பி வேதனைக்குரியதா இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை வந்து மாற்ற முடியாது, அவப்பேர் வருதோ இல்லையோ. ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து மத சார்பின்மை பேரணின்னு சொல்லிட்டு முழுக்க அந்த பேரணி அதுல நடந்து முடிந்த அந்த கூட்டத்துல வந்து முழுக்க பிஜேபியை தாக்கி மட்டும்தான் பேசினார். அதாவது இந்த முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடக்குது பார்த்தீங்களா, அது சம்பந்தமாவும் பேசியிருக்காரு. இவர்களுக்கெல்லாம் அதாவது முருகரை பற்றி பேசுவதற்கு என்ன ஒரு அருகதை உள்ளது என்று நான் கேட்கிறேன். ஏன்னா சிதம்பரம் தொகுதியில் அவர் வந்து எம்பியா நிற்கிறாரு. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற அவரோட காணொலி நம்ம பார்த்துருப்போம். அந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் போயிட்டு அந்த சிதம்பரம் கோயிலில் போயிட்டு பட்டை எடுத்துட்டு ஓட்டு கேட்டு வருவாரு. ஸோ முருகர், அதுவும் ஒற்றை, அதாவது முருகன் கடவுளை வந்து ஒற்றை, அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒருமையில பேசுற மாதிரி பேசுறாரு. அது வந்து மிகவும் வேதனைக்குரிய ஒண்ணு. கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, அதுக்கான இதை ஒரு புகுத்துவாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரிதான், அவர் பேசுறதெல்லாம் ஓகே தான். ஆனா அவரு எதற்கு எதிராக திரும்பி இருக்காருன்னா, தமிழ்நாட்டு அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருக்கு எதிரான போக்கை கடைபிடிச்சுட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு தெரியாது இல்ல கவிஞர்களே, அது ஒரு புறம் உண்மைதான். ஓஹோ, டூயல் பாலிடிக்ஸ் இருக்கலாம். இந்த விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமா புரியுது. எங்க நீங்க எதை கனெக்ட் பண்றீங்கன்னு புரியுது. பட் ஆனா அவர் வந்து திமுக அரசாங்கத்தை வந்து அவரு ரொம்ப பிரைஸ் பண்ணி தான் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அதோட நீங்க அந்த காணொலி பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை நாதாரி அப்படின்னு சொல்றாரு. நாதாரிக்கு அர்த்தம் தெரியாதான், ஊதாரிக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு தலைவர் பேசுற பேச்சா இது? இத வந்து நாதாரி அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாருன்றது உங்களுக்கே தெரியும். நாதாரி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. நாதாரிக்கு நம்ம திடீர்னு போய்கிட்டு நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் புதுசா ஒரு கான்செப்ட்ல பதில் சொல்லுவாரு. நாதாரி, நாதன் கூட்டல் அரி நாதனே அப்படின்னு எம்பெருமான கூப்பிட்டே சொல்லிவிடுவாரு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இது முதலமைச்சர் மட்டும் இல்ல, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இப்படிதான் பேசுவாரு. அதனால புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் தேர்தல் வருது. ஆமா, நீங்க பாத்தீங்களா கவிஞர்களே, அதாவது திமுக வந்து எதிர்கட்சியை நேரடியாக விமர்சனம் செய்யாம இந்த மாதிரியான தோணாந்துட்டுகளை வச்சு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க.
எப்பயுமே திமுகவோட பாலிடிக்ஸ் வந்து விசித்திரமானது தம்பி. இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு ஏடாகூடம் செய்யும். ஏதாச்சும் ஒரு வகையில வந்து மக்களை வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி எப்படி நூதனமான முறையில் கொள்ளையடிப்பது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைவந்த கலை தம்பி. இது விஞ்ஞான ஊழலின் ஊற்றுக்கண், தந்தையின் வழியே தனையன். இது எப்படியோ அடுத்த மீட்டிங்ல வந்து பிளாஸ்டிக்ல வந்து பைப் விடலாம் பார்த்துருக்காங்க. நீ எடுத்துறையா பாப்பட்டா அப்படின்ற மாதிரி ஒரு புது அஜெண்டா கொண்டு வர போறான்னு நினைக்கிறேன். என்னவென்று பொறுத்திருந்து இருந்தாலும் அவர் அரசியல் வாழ்க்கை அவர்கள் கையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.